Hi students, இன்னைக்கு நம்ம JEE previous years தான் பார்க்க போறோம். Okay, question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the variable force 24t square minus 80 Newton, okay, is acting on a particle. The impulse impacted to the first 2 seconds will be. Okay, listen. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா the force F is equal to 24t square minus 80 அப்படின்னு சொல்லிருக்காங்க நியூட்டன்ஸ். ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம என்ன கேக்குறாங்க, இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இம்பல்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வாட் இஸ் இம்பல்ஸ்? இம்பல்ஸ் இஸ் நதிங், ஓகே, the large amount of force acting in a short duration அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இதுல இந்த இம்பல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இம்பல்ஸ் ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ அப்ப இம்பல்ஸ் எப்படி எழுதலாம்? இம்பல்ஸ் J is equal to, okay, integration of force into change in time அப்படின்னு சொல்லலாம். Otherwise impulse equals to change in momentum அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் வேரியபிள் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டிகிரேட் பண்ண போகிறோம் அப் டு 0 to 2 செகண்ட்ஸ் வரைக்கும். ஏன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அப் டு 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 24t ஸ்கொயர் மைனஸ் 80 இன்ட்டு t up to 0 to 2 seconds. Okay, integrate பண்ணிடலாமா? integration formula என்ன? x power n plus 1 divide by n plus 1. இதான integration formula. ஸோ அப்படியே இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? 24 into t cube by 3 minus 8t square by 2. Okay, limits are 0 to 2. Okay, 3 ஆக 24 கேன்சல் பண்ணலாமா? ஓகே, எவ்வளோ டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வருமா? ஓகே, 2 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு 8t ஸ்கொயர் t கியூப் மைனஸ் 4t ஸ்கொயர். ஓகே, லிமிட்ஸ் ஆர் 0 to 2. ஓகே, அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 தான். ஸோ அப்போ 0. ஸோ அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணலாம். 8 into 2 cube minus 4 into 2 square. Okay, so 64 minus 60. So answer is 40. Thank you.